வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி. இந்த நீதி கட்சியோடைய தேர்தல்கள் பற்றி பார்க்க போகிறோம். 1920, 1923, 1926 நீதி கட்சி எப்படிலாம் தேர்தலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 1920 எலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். 1920 நீதி கட்சி என்ன ஃபேஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு சென்னை சட்டமன்றத்தில் எவ்வளோ சீட்ஸ் இருந்துச்சு அப்படின்றத நம்ம தெரிய பார்த்துடலாம். அப்போதைக்கு சென்னை சட்டமன்றத்தில் 127 சீட்டு தான் இருந்திருக்கு. அந்த 127 சீட்டில் எலெக்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 98 தான். 98 பேர் தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அதுவும் 61 தொகுதிகளில் இருந்து. இந்த 61 தொகுதின்னு ஒன்றே சார் 61 தொகுதின்னா 61 பேர் தானே சார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அந்த காலகட்டங்களில் 1921 காலகட்டங்கள், அந்த 20-21 காலகட்டங்களில் ஒரு தொகுதியிலிருந்து 2-3 மெம்பர் கூட தேர்ந்தெடுக்கப்படலாம். ஓகேங்களா? இந்த 61 தொகுதியிலிருந்து 98 பேர் தேர்ந்தெடுக்கப்பட போகிறாங்க. இந்த 61 தொகுதியையும் 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. என்ன கேட்டகரி சார்? கம்யூனிவல் கேட்டகரி ஒன்று, அதாவது வகுப்பு வாரி தொகுதிகள். இன்னொன்று ஸ்பெஷல்னு சொல்கிறோம். இன்னொன்று ரிவர்ஸ்டு. ஸோ ரிவர்ஸ்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க. இந்த 3 கேட்டகரிகளாக அந்த தொகுதிகள் 61 தொகுதிகள் பிரிக்கப்படுது. ஸோ வாக்காளர்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். சென்னை சட்டமன்றத்திற்கான முதல் பொது தேர்தல் 1920 நவம்பர் மாதம் நடைபெறுது. நவம்பர் மாதம் தான் நீதி கட்சி உருவாக்கியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியும், 1916 நவம்பர் 20 தான் நீதி கட்சி உருவாக்கப்பட்டது. 1920 நவம்பர் மாதம் நீதி கட்சி தன்னுடைய முதல் தேர்தலில் நிற்கிறாங்க. அப்போ 1920 நீதி கட்சி போட்டியிடக்கூடிய அந்த காலகட்டங்களில் எவ்வளோ மக்கள் இருந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 40 மில்லியன், கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் இருந்திருக்காங்க. அப்போ சொத்து யாருக்கிட்ட இருக்கோ அவங்க மட்டும்தான் எலெக்ஷனில் ஓட்டு போட முடியும். கிட்டத்தட்ட 12,48,156 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சொத்துடையவர்களாக இருந்திருக்காங்க. அந்த 12,48,156 பேரில் 3,03,558 பேர் மட்டும்தான் வாக்களிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா 24.9% வாக்குகள் பதிவாயிருக்கு. அப்படின்னா 25% நம்ம ரவுண்டாக எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். அதிக வாக்குகள் 52% பதிவாயிருக்கு. எங்க சார்? மயிலாப்பூர் தொகுதியில் அதிகபட்சமாக 52% வாக்குகள் பதிவாயிருக்கு. இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள் இருக்கு. அதில் சோழிங்கநல்லூர் என்ற தொகுதி தான் அதிக வாக்காளர்களை கொண்டது. கீழலூர் என்று சொல்லக்கூடிய தொகுதி தான் குறைந்த வாக்காளர் கொண்டது. தேர்தல் முடிவுகள் வெளியிட போகிறாங்க. இப்போ 1920 எலெக்ஷன் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ முடிவுகள் வரணும். இப்போ நீதி கட்சி 63 இடங்களில் வெற்றி பெற்று அபார வெற்றி அடைகிறாங்க. 63 இடங்கள். அப்போ யாரெல்லாம் சார் நீதி கட்சிக்கு எதிராக யாரை சார் போட்டி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி வந்து 63 இடங்களில் நின்று ஜெயிக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் 18 இடங்கள். காங்கிரஸ் கட்சி தேர்தலை புறக்கணிக்குது. அவங்களுடைய கான்செப்ட் தேர்தலில் நின்று ஜெயிக்கணும்னு கிடையாது. அப்போ அமைச்சரவைன்னு சொல்லக்கூடிய அந்த கட்சி 17 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. 17 இடங்களில் ஜெயிக்கிறாங்க அமைச்சரவைன்னு சொல்லக்கூடிய கட்சி. ஸோ ஆக மொத்தம் 98 இடங்கள் வந்து பார்த்தோன்னா எலெக்டட் கேண்டிடேட்ஸ் ஜெயிக்கிறாங்க. அப்போ 29 இடங்கள் நியமன உறுப்பினர்கள், அதாவது நாமினல் கேண்டிடேட்ஸ். ஆக மொத்தம் 127 இடங்கள். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எலெக்டட் கேண்டிடேட்ஸ் 98 பேர், நாமினல் கேண்டிடேட்ஸ் 27 பேர், மொத்த கேண்டிடேட்ஸ் 127 பேர். 1920 எலெக்ஷனில். ஸோ இப்போ நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி வாரியாக பார்த்தோம். இப்போ கேட்டகரி வைஸாக பார்த்துடலாம். இந்த 1920 தேர்தலில் பிராமணர்கள் வந்து 17 பேர் ஜெயிச்சிருக்காங்க எலெக்டட் கேண்டிடேட்டில். பிராமணர் அல்லாதோர் பாருங்க 57 பேருங்க. பிற்படுத்தப்பட்டோர் எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு ரிசர்வேஷன் அப்போ கிடையாது. ஏன்னா 1932 செப்டம்பர் 24 தான் காந்திக்கும் அம்பேத்கர் கிடைக்க பூனோ ஃபேக்ட் நடக்கும். இந்த பூனோ ஒப்பந்தம் நடக்கும். அந்த பூனோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் ரிசர்வேஷன் கொடுப்பாங்க பின்னாடி. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. முகமதியருக்கு ரிசர்வேஷன் இருக்கா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது சார். 1909 மின்டோ மார்லி சீர்திருத்தம் கொண்டு வந்திருப்பாங்க.
அதன் அடிப்படையில் இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்குது. இந்து கிறிஸ்தவர்களுக்கு 5 இடஒதுக்கீடும், ஐரோப்பிய மற்றும் ஆங்கிலேய இந்தியர்களுக்கு 6 இடஒதுக்கீடும், ஆக மொத்தம் 98 இடங்கள். 98 இடங்கள் வந்து எலெக்டட் கேண்டிடேட்ஸ். அப்போ 29 இடங்கள் நாமினல் கேண்டிடேட்ஸ், நியமன உறுப்பினர்கள். ஆக மொத்தம் 127 இடங்கள். நோட் பண்ணிக்கோங்க. எப்போ? 1920. ஸோ 1920 சட்டமன்ற தேர்தல் நீதி கட்சி குறிப்பிடத்தக்க வெற்றி பெற்றமைக்கு முக்கிய 3 காரணங்கள் என்னென்ன? நீதி கட்சி இந்த தோக்கடிக்கிற அளவுக்கு வேற எந்த கட்சியும் இல்லை. காங்கிரஸே தேர்தலை புறக்கணிச்சிருச்சுட்டான். நீதி கட்சி பயங்கரமாக பிரச்சாரம் பண்ணுறான். அவங்களுடைய உறுதிமொழி எப்படி இருந்துச்சு அப்படின்னா இடஒதுக்கீடு பேஸ் பண்ணி இருந்துச்சு. ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது 1923 நடக்கக்கூடிய எலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த எலெக்ஷனில் முக்கியமான ஒரு பாயிண்ட் அப்படின்னா சுயராஜ்ய பார்ட்டி வந்து இந்த கட்சியில் தான் முதல்ல வருவாங்க. இந்த எலெக்ஷனில் தான் வருவாங்க சுயராஜ் பார்ட்டி. அதுக்கு முன்னாடி வரைக்கும் வரமாட்டாங்க. 11 இடங்களில் நிற்பாங்க. அந்த 11 இடங்களையும் வெற்றி அடைஞ்சிடுவாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். சுயராஜ் பார்ட்டி இப்போ தான் வராங்க, நிற்கிறாங்க, ஜெயிக்கிறாங்க. ஸோ நீதி கட்சி இப்போ அந்த 1929 நடந்த அந்த கட்சியில் ஸோ 23 எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி 44 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. சுயராஜ் பார்ட்டி 11 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. அரசு எதிர்ப்பாளர்கள் 37 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. சுயேட்சை வேட்பாளர்கள் 6 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. இப்போ பார்த்துக்கங்க, நீதி கட்சி எவ்வளோ இடங்கள் ஜெயிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். சுயராஜ் கட்சி எவ்வளோ இடங்கள் ஜெயிக்கிறாங்கன்றது ரொம்ப முக்கியம். ஆக மொத்தம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 98 இடங்கள், 29 இடங்கள், ஆக மொத்தம் 127 இடங்கள். அப்போ எலெக்டட் கேண்டிடேட்ஸ் 98 பேர், நாமினல் கேண்டிடேட்ஸ் 29 பேர், டோட்டல் கேண்டிடேட்ஸ் 127. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீதி கட்சி கொஞ்சம் சரிவை சந்திக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா சுயராஜ் கட்சி வந்து பார்த்தீங்கன்னா நின்ன 11 இடங்களும் ஜெயிச்சிட்டாங்க. இந்த இடத்துல பிராமணர் அல்லாதோர் 61 இடங்கள் பிடிச்சிருக்காங்க. எலெக்டட் கேண்டிடேட்டில் பிராமணர்கள் 13 இடங்கள். ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் அப்போ கிடையாது. முகமதியர்கள் 13 இடங்கள் தான். ஸோ இந்திய கிறிஸ்டின்ஸ்க்கு 5, ஐரோப்பிய மற்றும் ஆங்கிலேய இந்தியர்களுக்கு 6. இதெல்லாம் சேம் தான், டிட்டோ. ஆக மொத்தம் அதே கான்செப்ட் தான். 98 elected, 29 nominal, 127 candidates for total. ஸோ இந்த கட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலில் நீதி கட்சி பின்னடைவை சந்திக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக யார் இருக்காங்க? நம்ம சுயராஜ் பார்ட்டி இருக்காங்க. ஸோ இப்போ பார்க்கக்கூடியது சட்டமன்ற தேர்தல் 1926. இதில் வெறும் 21 இடங்களில் மட்டும்தான் நீதி கட்சி ஜெயிக்கிறாங்க. சுயராஜ் பார்ட்டி 41 இடங்களில் ஜெயிக்கிறாங்க. ஒரு டேபிள் பார்த்துட்டு உங்களுக்கு அடுத்த கண்டென்ட்டுக்கு நான் போயிடுறேன். ஸோ இங்கே பாருங்கள், சுயராஜ் கட்சி 41 இடங்கள், சுயராஜ் பார்ட்டி. சுயேட்சை வேட்பாளர்கள் 36 இடங்கள், நீதி கட்சி வெறும் 21 இடங்கள். இங்கே பாருங்கள், சுயராஜ்ய கட்சியே உங்களுக்கு வந்து சுயேட்சை வேட்பாளர்களே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 36 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. சுயராஜ்ய கட்சியே உங்களுக்கு 41 இடங்கள் ஜெயிச்சிருக்காங்க. நீதி கட்சி ரொம்ப பின்னடைவை சந்திச்சிருக்காங்க. இப்படி கூட கேள்விகள் கேட்கலாம். 1926 தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அடிப்படையில் கட்சிகளை காலவரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டாங்கன்னா சுயராஜ் பார்ட்டி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. 2வது சுயேட்சை வேட்பாளர்கள், 3வது நீதி கட்சி, அப்படி தான் வருவாங்க. ஸோ இந்த இடத்துல மட்டும் நியமன உறுப்பினர்கள் மட்டும் ஒரு மாற்றம் இருக்குது, 34. ஆக மொத்தம் 132. அப்போ என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1920, 1923 இது ரெண்டுத்திலுமே வந்து பார்த்தீங்கன்னா 127 தான் டோட்டல் சீட்ஸு. ஆனால் 1926 132ன்றது டோட்டல் சீட்ஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்கும்போது பிராமணர் அல்லாதோர் 56 பேர் எலெக்டட் ஆகிருக்காங்க. பிராமணர்கள் 18 பேர் எலெக்டட் ஆகிருக்காங்க, தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. தாழ்த்தப்பட்டவர்கள் முகமதியர்ஸ்லாம் நமக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். தாழ்த்தப்பட்டவர்கள் 0, முகமதியர்கள் 13, இந்திய கிறிஸ்டியன்ஸ் வந்து 5, ஐரோப்பியஸ் மற்றும் ஆங்கில இந்தியர்கள் ஒரு 6. ஆக மொத்தம் வந்து மேலே டிஸ்கஸ் பண்ணது தான் 98 + 34 = 132. ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் நம்ம பார்த்ததை ஒரு சின்ன ஒரு ஷார்ட்கட் வச்சு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1920 இதுதான் ரொம்ப முக்கியம். 1923, 1926 2 கட்சி இருக்காங்க உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஒன்று நீதி கட்சி, இன்னொன்று சுயராஜ்ய கட்சி. நீதி கட்சி 1920 63 இடங்கள் ஜெயிக்கிறாங்க.
1923 44 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. 1926 21 இடங்கள் ஜெயிக்கிறாங்க. அப்படி பாருங்களேன், 2ஆம் வாய்ப்பாட்டில் 2, 4, 6 அப்படியே குறைஞ்சிட்டு வராங்க பாருங்களேன். 63லிருந்து 44 வராங்க, 44லேருந்து 21 அப்படி சரிவை சந்திக்கிறாங்க நீதி கட்சி. ஆனால் சுயராஜ் பார்ட்டி பாருங்க, சுயராஜ் பார்ட்டி உருவாக்கப்பட்டது 1923 ஜனவரி 1ஆம் தேதி உருவாக்கியிருப்பாங்க. அப்போ 1920 அவங்க எலெக்ஷனில் நின்று இருக்க மாட்டாங்க. 1923 அவங்க 11 இடங்கள் நிற்கிறாங்க, 11 இடங்களுமே ஜெயிச்சிருவாங்க. 1926 அவங்க 41 இடங்களை ஜெயிச்சு அபார வெற்றி அடைகிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம சேனலை மறக்காமல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மக்களே, ஓகேங்களா? இப்போ தான் நம்ம ஸ்டார்ட் அப் பண்ணியிருக்கோம் புதுசாக சேனல். மக்களுக்கு வந்து இலவசமாக, முற்றிலும் இலவசமாக கொடுக்கணும். இன்ஸ்டியூட்ன்ற ஒரு மாயத்தை வந்து உடைக்கணுன்றதுக்காக நம்ம சேனல் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இன்ஜினியர் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா உற்சாகப்படுத்துது. உங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்றது, இலவசமாக கொடுக்கணும் அப்படின்றது. மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் கீழே ஒரு டெலகிராம் லிங்க் இருக்குது, அந்த டெலகிராமில் நீங்கள் மறக்காமல் ஜாயின் பண்ணிங்க. இப்போ நடத்தின இந்த வீடியோவுடைய PDF அந்த குரூப்பில் உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஸோ தேங்க்யூ.